சிறகடிக்க ஆசை சீரியலில் கிரீஷை தேடி ஸ்கூலுக்கு போலீசார் வருகின்றனர். இந்த விஷயம் தெரிந்து முத்து கடுமையாக அதிர்ச்சி அடைகிறான். என்ன ஆனாலும் கிரீஷ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறான் முத்து. இதற்காக பலரிடமும் கெஞ்சி பார்க்கிறான். ஸ்கூலில் கிரீஷ் பென்சிலால் குத்திய மாணவனுடைய அப்பாவை நேரில் பார்த்து சமாதானம் பேசுகிறான் முத்து. கிரீஷ் விஷயத்தில் அடுத்தடுத்து பல திருப்பங்கள் நடக்கிறது. ஸ்கூலில் தனக்கு யாருமே இல்லை என பேசிய பையனை பென்சிலால் குத்தி பூந்தொட்டியால் அடிக்கப் போன விவகாரம் பெரிய பிரச்சனையாக வெடிக்கிறது. சம்பந்தப்பட்ட பையனின் அப்பா போலீசில் புகார் கொடுக்க கிரீஷை தேடி ஸ்கூலுக்கு போலீசார் வருகின்றனர். மேனேஜர் எவ்வளவோ சமாதானம் பேசியும் அவர்கள் கேட்காமல், சம்பந்தப்பட்ட பையனோட அப்பாவுக்கு மேலிடத்துல எல்லாம் ஆள் தெரியும். இப்போ நாங்க கிரீஷை அழைச்சிட்டு போகலன்னா கூட வேற யாராவது வருவாங்க என்கிறார்கள். இந்நிலையில் இன்றைய எபிசோட்டில் சீதாவின் ஹாஸ்பிட்டலுக்கு கிரீஷை கவுன்சிலிங்காக அழைத்து வந்த நிலையில் அவனிடம் என்னை பற்றி எதுவும் பேசக்கூடாது என சொல்லிவிடுகிறாள் ரோகிணி. அவனும் அதேபோல் டாக்டரில் அம்மாவை குறித்து தெரியாது என்கிறான். எப்படியோ இந்த பிரச்சனையை முடித்து விட்டோம் என ரோகிணி நிம்மதி பெருமூச்சு விட்ட நிலையில் ஸ்கூலில் இருந்து மகேஸ்வரிக்கு போன் வருகிறது. கிரீஷை அழைச்சிட்டு போக போலீஸ் வந்திருக்கிறது என சொல்லி ஷாக் கொடுக்கிறார்கள். இதனை அடுத்து மகேஸ்வரியை ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லிவிட்டு ரோகிணி வக்கீலை பார்க்க போகிறாள். இதனிடையில் கிரீஷை அழைத்து கொண்டு முத்து, மீனா இருவரும் ஸ்கூலுக்கு வருகின்றனர். அவர்கள் உள்ளே வருவதற்கு முன்பாக மேனேஜர் பதட்டத்துடன் வந்து பேசுகிறான். இருவரையும் தனியாக அழைத்து வந்து கிரீஷை அழைச்சிட்டு போவதற்கு போலீஸ் வந்திருப்பதாக சொல்கிறார். இதனை கேட்டு முத்து, மீனா இருவரும் கடுமையாக அதிர்ச்சி அடைகின்றனர். சின்ன பையன் சார், அவன் வாழ்க்கையே போயிடும் என்கிறார்கள். அதற்கு மேனேஜர், அதான் சார், உங்களை உள்ள வர்ற விடாமல் நான் வந்து விஷயத்தை சொல்றேன். அந்த பையனோட அப்பா கிரீஷ சிறுவர் சீர்திருத்த பள்ளியில சேர்க்கிறதுல உறுதியாயிருக்கிறாரா என்கிறார். இதனை எடுத்து முத்து, நான் அவங்க கிட்ட பேசுறேன் சார் என்கிறான். அதே நேரம் கிரீஷ் உள்ளே வந்தால் எப்படியும் போலீஸ் அழைத்துட்டு போயிருவார்கள் என்பதால மீனாவிடம் உடனடியாக அங்கிருந்து கிரீஷை இங்கிருந்து கூட்டிட்டு போ என்கிறான். அதேபோல் அவள் அவனை அழைத்து கொண்டு போகும்போது மகேஸ்வரி வருகிறாள். இங்கிருந்து நேரா எங்க வீட்டுக்கு போயிருவோம், அதுதான் பாதுகாப்பு என சொல்லி அழைத்து போகிறாள். இந்த பக்கம் முத்து வந்து அங்கிருக்கும் போலீசாரிடம் கிரீஷ் வாழ்க்கையே போயிரும் என்று கெஞ்சுகிறான். அதனைத் தொடர்ந்து, ஒரு நாள் டைம் தர்றோம், அந்த பையனோட அப்பா கிட்ட பேசி கேஸ வாபஸ் வாங்க வைங்க, இல்லன்னா எங்களுக்கு வேற வழி இல்லை என சொல்கிறார்கள். இதனை அடுத்து மீனாவுக்கு போன் பண்ணி கார் செட்டுக்கு வர சொல்கிறான் முத்து. அவளும் இந்த விஷயத்தை மகேஸ்வரியிடம் சொல்லி கிரீஷை பார்த்து கொள்ளுமாறு கூறிவிட்டு கிளம்புகிறாள். தொடர்ந்து இந்த விஷயத்தை ரோகிணியிடம் கூறி வீட்டுக்கு வர சொல்கிறாள். வித்யாவும் வந்துவிட 3 பேரும் அடுத்து என்ன பண்ணுவது என பேசுகின்றனர். அப்போது வித்யா, இந்த விஷயத்தை நீ அப்படியே விட்டுடு, முத்து, மீனா இந்த பிரச்சனைய சரி பண்ணிடுவாங்க, கிரீஷை அவங்க காப்பாத்திடுவாங்கன்னு அட்வைஸ் பண்ணுகிறாள். இந்த பக்கம் வந்து முத்து, மீனா இருவரும் சம்பந்தப்பட்ட பையன் வீட்டுக்கு வருகிறார்கள். அவனுடைய அப்பாவிடம் கிரீஷ் அம்மா, மீனாவின் அக்கா என சொல்லி பேசுகிறார்கள். அந்த தந்தை கேஸ் வாபஸ் வாங்கவே மாட்டேன் என உறுதியாக கூறுகிறார். ஒரு கட்டத்தில் முத்து அவர் காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறான். இதனால் மீனா அதிர்ச்சியாகி அவனை எந்திரிக்க சொல்கிறாள். இவ்வளவு நடந்தும் அந்த தந்தை கிரீஷ் விஷயத்தில் பின்வாங்க மாட்டேன் என சொல்லி கதவை அடைத்து விடுகிறார். இதனையடுத்து முத்து, மீனா செய்யப்போவது என்ன என்பதை நாளைய சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோட்டில் பார்க்கலாம்.